அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன இடம் 25,150 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 25,091 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு புல்ரன் கொடுத்துருந்தாங்க. அகைன் எண்ட் ஆஃப் த டைமில் கூட ரெஸ்பெக்ட் பண்ண 25,234 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேயும் மார்க்கெட் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்கிறபடி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நாளைக்குடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடங்களில் நமக்கு மறுபடியும் ஹை தான் கட்டாக இருந்தாங்க. அகைன் லோ கட் ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி நமக்கு ஹிட் ஆயிருந்திருக்கும். ஈவன் இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அகைன் எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன தான் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நல்ல புல் ரன் போயிருந்தாலும் மறுபடியும் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 25,150 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் இருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க 25,234. இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. ரொம்ப நேரமாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு டவுன் சைட் நம்பர்ஸான 56,745 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆனதுமே நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறத நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லலாம். நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி அப்படிங்கிறத நேத்தியுடைய வீடியோலேயே ரொம்ப கிளியராக நம்ம சொல்லணும். எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். கண்டிப்பாக வீடியோவில் சம் டிப்ஸ் டு ட்ரேட் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு வியூ உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் டைமிங் கேண்டில். 2 டைமிங் கேண்டிலுமே நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய டைமிங் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் இதில் இருந்தே நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய 3rd டார்கெட் வரைக்குமே ஹிட்டாக இருந்தாங்க பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி. எவ்ரிடே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். டைமிங் கேண்டில் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் ஆகும், இல்லை எந்த அளவுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிறபடி இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுத்தாலும் சரி இல்லை உங்களுடைய ஓன் ட்ரேடாக இருந்தாலும் சரி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி ஒரு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணினோம். என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸில் என்ன டைம் ஃப்ரேமில் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ரீசன் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறதுமான ஒரு செட்டப். ஸோ அந்தந்த டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும்.
அண்ட் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக அந்தந்த டைம் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியிலேருந்தே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி போட்டதுக்கான ரீசன் வந்து அந்தந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 18th ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டே. இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி எக்ஸாக்டாக ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமாக இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து நமக்கு அந்த 18th கேண்டலுக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்து அந்த ஹை வந்து கட் ஆகிருந்தாங்க, நல்ல ஒரு புல் ரனில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பிஃபோராக நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஜூலை மந்த் அப்படிங்கிறது 30ஆம் தேதி நமக்கு 30ஆம் தேதி வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒரு குட் செட்டப் கிடையாது அப்படிங்கிறத நம்ம 30ஆம் தேதியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுலேருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டான நமக்கு 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை இந்த 2 டேட்டுக்குமே கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்களே தவிர்த்து நமக்கு அகெயின் வந்து அந்த டேக்கு மேலே வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஸ்டில் வந்து இந்த 3 கன்ஃபர்மேஷனும் பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அண்ட் 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை இதுக்கு எல்லாமே மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு டவுன் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 18th டேயும் நமக்கு இம்பார்ட்டன்டான டேட் அப்படிங்கிறதையும் இதுக்கு மேலே மார்க்கெட் ஃபர்தராக க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு லாங் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். நம்ம எதனால் வந்து அகைன் அண்ட் அகைன் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இதில் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எல்லாமே நமக்கு தாண்டி போனால் மட்டுமே பொசிஷனலாக இதுக்கப்புறமாக நம்ம லாங் போகலாம். பட் ஈவன் தோ இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்தே மார்க்கெட் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருந்து நமக்கு மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் போகிறதுக்கான லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் படி வரும்பொழுதும் சரி, டைமிங் கேண்டில் படி வரும்பொழுதும் சரி, இந்த 2 இடங்கள் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் நாளைக்கு வந்து நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி வந்து இருக்காங்க. எவ்ரி வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், என்னதான் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 50% மொமெண்டமாக இருந்தாலும் இது மாதிரி எக்ஸ்பைரி டே அப்போ நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வால்டாலிட்டி நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்பவே நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் வந்து நாளைக்கு டியூ டு வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐடி செக்டாரும் நமக்கு நாளையுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கிறது. சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸாக நம்ம எப்போ ஐடி செக்டார் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டே வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அகெயின் வந்து நாளைக்கு நமக்கு ஐடி செக்டாரும் வந்திருக்காங்க. நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரியும் வரும்பொழுது மேபி நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கலாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18th ஜூலை கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னும் இதுக்கு மேலே நமக்கு க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 2 days இந்த லாஸ்ட் 2 days-ஆகவே நமக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த 18th டேயினுடைய ஹையிலேருந்தே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அகைன் ஒரு புல் ரனில் இருக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு ஒரு 18th மேலே க்ளோஸாக இருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஹோப் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னான இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் அண்ட் அகைன் இந்த ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் இதுக்கு மேலே எல்லாமே நமக்கு ஃபர்தராக போகும் பொழுது இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. டே 10th ஜூலையினுடைய ஹையில் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு 15 minutes கேண்டில் படி ஷார்ட் போகலாம். பட் 10th ஜூலை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் ஃபஸ்ட்டு
2nd ஜூலை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கம்மிங் டேஸில் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஷார்ட் போகலாம். இந்தந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் நம்ம சொன்னபடியே நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஐடி செக்டாரும் நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி நாளைக்கு நமக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுதும் நிஃப்டிலையும் அதனுடைய இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 24th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 24th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 24th ஜூலை. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 24th ஜூலை இன்ஃப்ரா செக்டார், ஐடி செக்டார், மிட் கேப் செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. அகெயின் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். ரீசன் வந்து ஐடி செக்டார் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்டினுடைய ஒரு இம்பாக்ட்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேபி நமக்கு ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டேட். இதனுடைய வேலிடிட்டி கம்மிங் 2 days மேபி நாளைக்கு இல்லை நாளானைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸ் படி 24th ஜூலை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலும் சரி, நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலும் நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.